உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம். ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். வர்ற 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் வரப்போகிறது. வர்ற 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் குருஜி ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஏன் நல்லா இல்லையா என்றால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன் காரணம் என்னென்னா ராசியில் செவ்வா. நீங்கள் ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி, இதில் ராசியில் வேறு செவ்வா, உங்களுக்கு ஆறுக்கூடிய செவ்வா உடம்புல இருக்கார். அப்போ என்ன ஆகும், இந்த இந்த மாதம் ஃபுல்லாக பணம் வருவதற்கான வழிகள் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லவர். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார், பூமிகாரகன் இருக்கிறார். ரொம்ப அழகாக லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணுவீங்க, அடி தூள் பண்ணிடுவீங்க. அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் போன்ற விஷயங்கள். இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஏற்படும்? 6 கோடி இருப்பது ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம். அனிமிக் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். யாருக்காவது அனிமிக் இருந்தால் மாதுளம்பழம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே நம்ம பக்தியின் போல் சொல்லியிருக்கேன், என்னென்னா நீங்கள் பெரும்புகழ் அடைவீங்க. நீங்கள் பெரும்புகழ் அடைய போகிறீங்க. நீங்கள் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். வேறு லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. அடுத்ததாக 2ஆம் இடத்துல யார் இருக்கா? உங்களுக்கு குருவும் உச்சம் பெறுகிறார், குரு பகவான். அதோட கொஞ்ச நாளைக்கு சூரியனும் புதனும் ட்ராவல் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புதனும் சூரியனும் 3ஆம் இடத்திலே மறைகிறார்கள். இந்த சூரியன் யார்? 3 குடையவன். புதன் யார்? ராசிநாதன். ராசிநாதன் 3ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் வரும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகும். முக்கியமாக நீங்கள்லாம் காற்று பிரச்சனைகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் அந்த கொரட்டை விடுறது, இவங்க பக்கத்தில் படுக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கெல்லாம் ஏற்படும். வண்டியில் நல்லா தான் இருக்கார், மேலே படிக்கட்டு ஏறினா மட்டும் மூச்சு வாங்கிட்டே இருக்குது சார். அந்த மாதிரி விஷயங்கள், மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இந்த சரியாயிடும். 3ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்னா, சகோதரர்கள் கூட வருவாங்க. என் தம்பி இருந்தால் போதும் சார், எனக்கு எல்லாமே எங்கள் தாசனம் தான் அப்படிங்கிற மாதிரி. அடேங்கப்பா, நம்மை போல அண்ணன், அந்த மாதிரிலாம் அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தம்பி எந்த நெஞ்சம், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நீங்கள் பிரியமாயிருவீங்க. ஸோ அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டார். இதான் லைட்டாக ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? 5 கோடி யோகாதிபதி அவர் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள், எதனா புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க, செகண்ட் ஹேண்டு கார் சேல்ஸ் பண்ணுறீங்க, பார்த்து பண்ணுங்கள், தெரிஞ்சு பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணாதீங்க. ஏதாவது சட்ட ரீதியான வழக்கில் மாட்டிப்பீங்க. 5 கோடியவன் நீச்சமாகும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது பிராது இருக்குது, வழக்கு இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்கள் பக்கம் தீர்ப்பு வர்றது கொஞ்சம் கஷ்டம். 5னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீச்சமாகும் பொழுது ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமாங்கிறத ஒரு தடவைக்கு 10 தடவை டாக்டரை கேட்டுட்டு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5 கோடியவன் நீச்சமாகும்போது பந்தயம் யார்ட்டையும் கட்டாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் பந்தயத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரே ஒரு நல்ல விஷயம், ரொம்ப பிரபலமாக போகிறீங்க, ஒரே ஒரு நல்ல விஷயம், நல்லா பணம் வரப்போது. உங்களுடைய சகோதர பாவங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு தீய விஷயம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த 5 கோடிய சுக்கிரன் உச்சமாவதும், இது நீச்சமாவதும். அப்போ 5 கோடி நீச்சமாகும்போது குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பேச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, கோபம் மட்டும் அதிகமாக வரும். நம்ம பாஸ் நம்மளை கூப்பிட்டு வச்சு என்ன பேசுவார் மீட்டிங்கில், நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும், என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும். இது என்ன படக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மை தான், நம்ம பாஸ் வேலையை விட்டு போயிட்டாருனாலே இந்த கம்பெனி நல்லாயிருக்கும். சில பாஸ் அப்படி தான், அவரு வேலை செய்ய மாட்டார், நம்மளை வேலை செய்ய விட மாட்டார். அந்த மாதிரிலாம் மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், ஆமாம் சார், நீங்களே இன்னும் 100 வருஷத்துக்கு எங்களுக்கு பாஸாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய பேச்சு படக்குன்னு வந்துடும். சில நேரங்களில் உண்மை வந்துடும். அதான் பிரச்சனை. பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் ஏதாவது மரியாதைலாம் பேசினேன், ஒரு ஃப்ளோவில் வந்துருக்குங்கிற மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒன்று தான். உங்களுக்கு 7, 8 நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இந்த வண்டி மறிக்கும் போது என்ன, போலீஸ்கார்ட்ட பேசும்போதும் சரி, லைசன்ஸ் இருக்கா, இருக்குது சார், இருந்தாங்க சார்னு காமிச்சா கம்முன்னு விட்ருவார். சார் சட்டப்படி நீங்கள் கூப்பிட்றது தப்பு தெரியுமா, நான் ஏதாவது ஒன்று பேச போக பிடிச்சி ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னென்னா, ராசியில் செவ்வாய் வரும்போது இப்படிலாம் தோணும். அடுத்த 2ஆம் இடத்துல என்னாகும், உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 7 கோடியின் உச்சம் பெறும் பொழுது தனலாபங்கள் வரும். வராத கடனெல்லாம் வரும். சிம்பிளாக குமுலேட்டிவாக சொல்ல பாருங்க, வராத பணம் வரப்போகுது.
2வது விஷயம் என்ன சொன்னேன், உங்களுக்கு பிரதர் சப்போர்ட் வரப்போகுது. 4வது விஷயமாக பண விஷயத்தில் உங்களுக்கு வந்து யோகம், குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு 50-50 மாதம் தான் சொல்லணும். ஸோ பாதி நன்மை பாதி தீமை. இப்போது மிதனராசிக்காரர்கள் ஜாக்கிரதை, 100க்கு 90 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம், இந்த மாதம் வருகிடைய ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர. இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டு பார்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம், நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.